ரிஷபனா வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனா மேரி இங்க நடந்த விஷயத்த சொல்லிதானே ஆகணும். ஆனா எதுக்கு நான் சொல்லணும்? என்ன கேள்வி இது? நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஆனா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ராக்கி சித்திக்கு கருணனா மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. மேரி எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. நானும் அப்செட்டா தான் இருக்கேன். ஆனா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது. எத்தனை நாள் போய் சொல்ல முடியும்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அப்புறமா உண்மையை சொல்லிதானே ஆகணும். வெளியாளுங்க யாராவது உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொன்னா என்ன? ஓகே, கரெக்ட். வா வீட்டுக்கு போலாம். ஓகே, கதவு தர. வா, யாரை தேடுற? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. வா. சரி. இந்த ஸ்ருதி இவ்வளவு நேரம் ஆகியும் வரல, எங்க போனா இவ? எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன கேபினுக்கு போறதுன்னு தெரியலையே. நான் இப்ப எங்க போறது? நான் ஒண்ணு பண்றேன், எங்க இருக்காங்கன்னு போன் பண்ணி கேட்டுறேன். இதுதான் பெஸ்ட் ஐடியா. என்னோட போன் அக்காக்கு கால் பண்ணி பாக்குறேன். இது மோனிஷா வாச்சே. இவ எதுக்காக அழுத்துட்டு இருக்கா? மத்தவங்கள அழ வைக்கிற பொண்ணு இவ இன்னைக்கு இவளே அழுத்துட்டு இருக்கா, அதுவும் நான் ஸ்டாப்பா அழுத்துட்டு இருக்கா. நல்லது. இவளோட கண்ணை துடைச்சிட்டு இருக்கான். இவன் யாரு? இல்ல கோர்ட்டுக்கு பின்னாடியே இந்த மாதிரி நின்னு தொட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பையன் யாரு? இவனை பார்க்கவே முடியலையே. இந்த பொண்ணோட லைஃப்ல தினமும் ஒரு பசங்க வராங்க போல இருக்கு. இந்த பையன் யாருன்றதுதான் எனக்கு புரியவே இல்ல. ஃபேன்ஸோட லிஸ்ட் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஆனா நேத்து நைட் வேற ஒருத்தங்க கூட இருந்தா, லைன் கிசஸோட மழைய பொழிஞ்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு நேத்து கேட்கும் போது என்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னா. எவ்வளவு பொய் சொல்றா இவ. நேத்து வேற என் கையெல்லாம் கீறி சகப்பாக்கிட்டா. இன்னைக்கு நான் இவள கையும் களவுமா பிடிக்க போறேன். இங்க பாரு, நம்ம கிட்ட எப்பவுமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு அந்த விஷயத்துல சண்டை போடணும், இல்லனா ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த மோனிஷா முன்னாடியே வராம இருந்து அவ உள்ள போனதுக்கு அப்புறமா அவ பாய் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணிருந்தா அவ எங்கெல்லாம் போறாங்கிற விஷயத்த நீ ஈஸியாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். அவன் வீடு எங்க, அவன் பாக்க எப்படி இருப்பான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்ல. ஆனா இப்போ தலை கீழே மாறிடுச்சு. மோனிஷா அலர்ட் ஆயிட்டா. அவளோட உண்மை உனக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா அதை நீ நல்லாவே மிஸ் பண்ணிட்ட. இங்க பாரு, எப்ப உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாலும் அதை நீ அறிவா பயன்படுத்து. சண்டை எல்லாம் போடாத. அப்படி சண்டை போடணும்னா மூணாவதா யாராவது ஒருத்தர் உன்னை பாக்கணும். அப்பதானே அதுக்கப்புறம் உன்னால ப்ரூவ் பண்ண முடியும் யார் சரியா சொன்னாங்க தப்பா சொன்னாங்கன்னு. ஏன்னா எப்பவுமே தப்பு பண்றவங்க போய் தான் சொல்லுவாங்க, உண்மையில எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட சொல்லுவ? உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஆதாரம் தேவை. இல்ல நான் இப்போ அங்க போக கூடாது. அப்புறம் மறுபடியும் எல்லாம் சொதப்பலாயிடும். நான் இப்போ என்னோட அறிவை பயன்படுத்தணும். சண்டை போடாம இவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டணும். சரிவா, நம்ம இங்கிருந்து போலாம். அழுதது போதும். உன்னோட மூளை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். 2 மினிட்ஸ்ல சரியாயிடும். பாப்பலாம். கொஞ்சம் இருமா செல்லம். இப்பவே கேமரால ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு வச்சுக்கிறேன். இந்த மோனிஷாக்கு எதிராக எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நானும் இந்த பையனோட முகத்தை பார்த்துட்டேன், என்னோட போனும் பார்த்துருச்சு. இந்த காட்டு பூனியை விட மாட்டேன். ஸ்ருதி, you are the best detective in the world. உனக்கு பெஸ்ட் டிடெக்டிவ் அவார்டே கிடைச்சாகணும். இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம். ஒருவேளை நான் இந்த பிக்சரை யார்கிட்டயாவது காட்டினா மோனிஷா கிட்ட அவங்க கேட்டுட்டாங்கன்னா, மோனிஷா தான் ரொம்ப பெரிய வில்லியாச்சே, அவ உடனே பேச்ச மாத்திட்டானா இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதான் அவனோட போயிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
எதுக்காக என்ன இப்படி பாக்குற? என் மேல என்ன தப்பு இருக்கு? எனக்கு காரு ஒழுங்கா ஓட்டவே தெரியாது. சோ இதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன்? என்ன உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்செட்டா இருக்காத, பொறுமையா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. அது மட்டும் இல்ல கரண், நீ இந்த கல்யாணத்துல பேக் ஆஃப் பண்ணிடு. வாட்? ஆமா, அதாவது என்னோட ஆசை என்னன்னா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி இரிட்டேட்டடா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, அப்செட்டா இருக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்ல நீயே யோசி, இவ்வளவு ஃபேமஸான கிரிக்கெட்டர், செலிபிரிட்டி கரண், அவரோட முகம் இப்படி சோகமா இருந்தா கொஞ்சம் கூட சூட்டே ஆகல. இல்ல நீ என்ன பார்த்து இப்படி எல்லாம் சத்தம் போட்டனா அதுக்கு ரிப்ளை என்னால பேச முடியாதுன்னு இல்ல. எனக்கு இப்ப என்னன்னா உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு மூடு இல்ல. ஏன்னா நீ சேடா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் சொல்றேன் கரண், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம். நீ ரிங் செரிமனி இல்ல எதையுமே பண்ண வேண்டாம், புரியுதா? ப்ளீஸ் நீ அப்செட்டா மட்டும் இருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன்கிட்ட ரொம்ப கத்தி மிரட்டி பேசிட்டோன்னு தோணுதா? ஆமா, அதுக்கு மனசளவுல இல்ல, ஆனா வார்த்தையில ஆமாங்கிற. வாட் ஷுட் ஐ சே? மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியல. சரி விடு. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரிஷப் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட். ஆனா நீ சரியான மூளை குழம்பு போனக்கு இருக்கு. கிரேசி. சரி, நீ என்கிட்ட கத்தி பேசினங்கிறது இப்பவாவது ரியலைஸ் ஆச்சே. தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணுவானோ அதை நீ பண்ணு. நான் கேக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆமா, ரியலைஸ் பண்றேன் தான். நான் உங்ககிட்ட ரொம்ப கத்திட்டேன். ரைட்? ஆமா, உன்னோட தப்பு என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சு. சோ என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லு. ஓ, அப்ப நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம். அப்ப சாரி பிரீதா, நான் உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது. அப்படின்னா விடு, நானும் என்னோட ஷாலை கொடுக்கவே மாட்டேன். இங்க பாரு, நான் ஹலோ. அக்கா, அது வந்து நான் இங்க ஒரு கேப்பச்சினோ கேஃபே இருக்கு, நாங்க தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்துருங்களேன். ஏன்? அந்த மோனிஷாவும் அந்த பையனும் இங்க தான் உள்ள போறத நான் பார்த்தேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்துருங்களேன் ப்ளீஸ் அக்கா. என்ன? ஐயோ ஆமாக்கா, சொன்னா கேளுங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்கல. சாரி. கீழே இறங்கு, கீழே இறங்கு. ஏன்? ஏய், உன்னல்ல, நீ அங்கேயே இரு. நீ அங்கேயே வெயிட் பண்ணு. நான் கரண் கூட இப்பவே அங்க வரேன். சரி சீக்கிரமா வாங்க. பாய். சரி சீக்கிரம் வா. இல்ல இல்ல, என்ன என்ன? அட வான்னு சொல்றல. யார் இப்ப கால் பண்றது? ஷர்லின் பேபி, என்னோட டென்ஷனை ரொம்ப அதிகமா ஆக்குற வரைக்கும் இவளுக்கு நிம்மதியே கிடைக்காது. சொல்லு பேபி. நீ எங்கதான் இருக்க? இவ்வளவு நேரமா போன் பண்றீங்க, போன் எடுக்க மாட்டேங்கிற. ஏன்னா நான் பிரீதா கூட சேர்ந்து ரொமான்டிக் காஃபி டேட்டுக்கு போயிருந்தேன். முதல்ல நாங்க காஃபி குடிச்சோம், அப்புறம் பிரீதா என்ன ஹக் பண்ணா, அப்புறம் நாங்க ரொம்ப பாசமா கிஸ் பண்ணிக்கிட்டோம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல. ஏன்னா நான் கோர்ட்ல இருந்தேன். அப்புறம் கோர்ட்ல ஜட்ஜ் எனக்கு முன்னாடி இருந்தாரு, நான் ஜட்ஜை பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் தியேட்டர்ல இல்ல. நீ போன் பண்ணதும் எடுத்து நான் பேசுறதுக்கு. நான் எதுக்காக ரிசீவ் பண்ணேன்னு புரிஞ்சுதா? இப்ப சொல்லு, எதுக்கு கால் பண்ண? சரி, நீ கோவப்படாத. அது ஒண்ணு இல்ல பிருத்வி, கோர்ட்ல என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் மோனிகா ருத்வி கிட்ட கொடுத்துட்டியா? ப்ராப்பர்ட்டிஸை விட என்னோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். என் உயிர் இப்போ ஆபத்துல இருக்க அந்த ஓவர் ஸ்மார்ட் மோனிஷாவால. இப்போ கோர்ட்டோட முடிவை கேட்டதுக்கு அப்புறம் நான் எங்க தூக்குல தொங்கிடுவனோன்னு எனக்கு தோணுது. கோர்ட்ல என்னாச்சு? இல்ல, கோர்ட்ல ஜட்ஜ் என்னவோ குண்டை தூக்கி போடணும்ன்ற முடிவுலயே வந்திருப்பாரு போல இருக்கு. என்ன முடிவு சொன்னார் தெரியுமா? யாரோ அந்த பொண்ணு மேல பிரஷர் போடுறாங்களோன்னு அவருக்கு தோணி இருக்கு. யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளை வித்ட்ரா பண்ண சொல்லிருக்காங்க. அவளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சு அவரு என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த பொண்ணும் பையனும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் குழந்தைய பெத்துக்கணும். ஐ மீன், அதுக்கப்புறம் தான் கேஸ வித்ட்ரா பண்றத பத்தி யோசிக்கலாமான்னு சொல்றாரு. இதுதான் அவர் சொன்ன முடிவு. அவர் ஒரு ஜட்ஜ் மாதிரி இல்ல, ஏதோ லவ் குரு மாதிரி முடிவு சொல்லிட்டு போறாரு. சரி விடு பேபி,
இந்த கேஸ் எப்ப விட்ரா ஆகணுமோ அப்பவே ஆகட்டும். ஆனா இந்த ஓவர் ஸ்மார்ட் மோனிஷா இருக்கல்ல, அவ இந்த பிருத்வி கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுறான். கோர்ட்டுக்கு வெளியில அவ எவ்வளவு திமிர் காட்டினா தெரியுமா? ஓ நோ, அப்படின்னா மோனிஷா இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காளா? இங்க பாரு பேபி, கரண் அவ எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. பிளான்ல இருந்து பேக் அவுட் பண்ணிடுவா. அட எப்போவாவது பாசிட்டிவா யோசிச்சு பேசலாம்ல. நம்பர் 1, ஆமா நீ சொல்றது உண்மைதான். அவ கரணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரித்விக் மேல அவ பைத்தியமா இருக்கா. நம்பர் 2, அவ இந்த பிளான்ல இருந்து பேக் அவுட் பண்ண மாட்டா. ஏன்னா அவகிட்ட பணம் வேணுமா காதல் வேணுமான்னு கேட்டா அவ ரெண்டுமே வேணும்னு சொல்லுவா. சோ அவ கல்யாண மண்டபம் வரைக்கும் கண்டிப்பா போயிடுவா. அவ பேக் அவுட் பண்ண மாட்டா. பேக் அவுட் பண்ண போறது அந்த கில்லி தண்டா பிளேயர் கரண் தான். ஏன்னா அவன் என்ன ஆனாலும் சரி மோனிஷாவை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான். இந்த கேம்ல யார் முதல்ல பேக் அவுட் பண்றாங்களோ அவங்க கேம்ல தோத்துருவாங்க. மோனிஷா யார் சைடுல இருக்காளோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சோ கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். ஓகேவா? இதத்தான் தானா போய் பள்ளத்துல விழுறதுன்னு சொல்லுவாங்க. பேபி கிரிக்கெட்ல நடக்கும்ல, தெரியாம பேட்டே ஸ்டெம்ப்ல பட்டு அவுட் ஆயிடுவாங்கல்ல, அந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் அதே நிலைமை தான் இப்ப நடக்க போகுது. நீ வேணா பாரு பேபி, அந்த கில்லி தண்டா பிளேயர் இந்த கேம்ல இருந்து பேக் அவுட் பண்ணா அப்ப கோர்ட்ல மீடியாக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவன் அவமானப்பட போறான். அவன் மேல மொலஸ்டேஷன் கேஸ் போடப்பட்டுச்சுல்ல, அத பத்தி மறுபடியும் பேசுவாங்க. அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட தான் போறான். பேபி உனக்கு தெரியல, அந்த கரனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவன் ஒட்டுமொத்த ஃபேமிலியுடைய பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கே, அது நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் அந்த ரிஷப் இருக்கானே, அவன் என் வாழ்க்கையில என்ன பண்ணானோ அதுக்கு கண்டிப்பா நான் பழி வாங்க தான் போறேன். அவன் மொத்த குடும்பத்தையும் அழிக்க தான் போறேன். அப்புறம் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசினல, அத பத்தி நீ டென்ஷனே ஆகாத பேபி. என்னோட விருப்பம் இல்லாம என் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு சின்ன பீஸ் கூட அவங்களுக்கு போகாது. எப்படியாவது இந்த கேஸ் மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் மேன் ரிஷப் அப்புறம் இந்த கில்லி தண்டா பிளேயர் கரண் இருக்கால, இவங்க 2 பேர் கதையை நான் முடிக்கல. என் பேரு பிருத்வி கிடையாது. அப்புறம் என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு தெரியும். தட் பிருத்வி இஸ் தி பெஸ்ட். என்னோட பிருத்வி பேபியை எப்பவும் யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சரியா சொன்ன. இப்பதான் பிருத்வியோட ஷர்லின் மாதிரி பேசுற. வெரி குட். ஓகே, இதுக்காக நீ பண்ண எல்லா தப்பையும், தெரியாம பண்ண தப்பு, அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். பிருத்வி, ஐ அம் ரியலி சாரி. உனக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு கோவம் வந்துருது. அதுக்கு ரீசனும் தெரியும்ல. அட கோபத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வை பேபி. ரொம்ப நாளாவே நாம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹகி வகி கிசி விசி, யூ நோ வாட் ஐ மீன். யா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நான் உன் வீட்ல தான் இருக்கேன், உனக்காக வெயிட் பண்றேன். Fantastic. I'll be there as soon as possible, baby. Bye. Bye. சாரி பிரீதா, இந்த ஷர்லின் பேபி இருக்கால, இவ என் லைஃப்ல எனக்கு முன்னாடி வந்துட்டா. ஆனா நான் இந்த முட்டாள் மகாராணிய கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்லை. ஷர்லினோட நான் இப்ப கொஞ்சம் டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப் டைம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரீதா. என்னன்னா உன்னை மட்டும்தான் உண்மையா காதலிக்கிற பிரீதா. அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா நான் கஃபேக்கு வெளியே இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். அக்கா, நல்ல வேளை வந்துட்டீங்க. அவங்க மோனிஷாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள இருக்காங்க. நீ சொல்றது உண்மையா? எப்பவுமே உன் கண்ணு முன்னாடி தான் டிஸ்ப்ளே நடக்குது. வெரி குட். ஆல்வேஸ். ஒரு நிமிஷம், அவங்க கேஃபேக்குள்ள இருந்தா நீ எதுக்கு இப்ப வெளியே நிக்கிற? அட நீ உள்ள போயிருக்கலாம்ல. ஒருவேளை நீ உள்ள போயிருந்தா, ஒருவேளை நான் உள்ள போயிருந்தேனா மோனிஷாவோட தலைய பிடிச்சி இழுத்திருப்பேன். அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை சேரோட போட்டு கட்டி வச்சிருப்பேன். 2 பேர் நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். கேஃபேவை தூக்கி தலையில வச்சிருப்பேன். நீங்க தானே சொன்னீங்க சண்டை போட வேணான்னு. அதான் நான் சண்டை போடல. ஒரு நிமிஷம், நான் இப்ப உன்கிட்ட சண்டை போடவா சொன்னேன்? நான் என்ன சொல்றேன்னா, இன் கேஸ் நீ இப்ப உள்ள போயிருந்தனா. கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நீ அமைதியா இரு. நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவ வேணா உன் தங்கச்சியா இருக்கலாம். அதுக்காக கண்டபடி திட்டுவே அவள. என்ன திட்டுனா? நான் இவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இவ உள்ள இருந்திருந்தா இவ அவங்கள கண்காணிச்சிருக்கலாம்ல. எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் இது. இப்ப அவங்க உள்ள எங்க இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. பின்னாடி ஏதாவது கேட் இருந்து அவங்க எக்ஸிட் வழியா போயிருந்தாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நம்ம இத மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அக்காவா? தேங்க்யூ கரண்னு சொல்லு. ஐ மீன் நான் தான் இவளோட வாய் அடைச்சிருக்கேன். இந்நேரம் இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிக்காம அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கும். சோ தேங்க்ஸ் டு மீ. தேங்க்யூ கரண் சார். அப்படிலாம் விட முடியாது. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிருவ. அதான்
நான் என்ன சொல்ல வந்தேன்னா மோனிஷாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இந்த கேஃபேக்குள்ள தான் இருக்காங்க. அப்புறம் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸிட் தான் இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஒரு எக்ஸிட் தான். சோ கண்டிப்பா அவங்க கேஃபேக்குள்ள இருந்து வெளிய வந்து நம்ம பாத்துருவோம்ல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கக்கா? நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இங்க உங்களை வர சொன்னேன். அப்படியா? அவங்க 2 பேரும் வெளிய வரும்போது நம்ம 3 பேரும் அவங்கள பார்க்கலாம். யா பாத்தியா எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா, நீ அவளை பேசவே விடல. ஒரு நிமிஷம், என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வரும்போது நாம அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அவங்க 2 பேரும் அப்படி எங்க தான் போறாங்கன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கா, இல்ல மோனிஷா வீட்டுக்கா, இல்ல வேற யாராவது வீட்டுக்கான்னு. யார் இதெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த மோனிஷாவோட மாஸ்டர் மைண்ட். கரெக்ட். வாவ், பரவாயில்லையே பிரீதா, என் கூட சேர்ந்து நீயும் பிரில்லியன்ட் ஆயிட்ட. ஸ்ருதி சொல்றது கரெக்ட் தான். நீங்க இங்கே இருந்து அவளை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மோனிஷா என்ன பண்றான்னு கவனிங்க. முக்கியமா நமக்கு மோனிஷா பத்தி எல்லா விஷயமும் தெரியுங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அவளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிக்கணும். அதையும் ஆதாரமா மாத்தி கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அப்பதான் அவ மாட்டுவா. அதெல்லாம் ஓகே தான். ஆனா எந்த வண்டியில எடுத்துட்டு வரது? உன்னோட வண்டி தான் ரிப்பேர் ஆயிடுச்சே, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? அது ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் கோவத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, நான் இப்ப கொஞ்சம் அன்பா ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். நான் இதை வந்துடுறேன். பிரீதா அவர்களே, நீ என்னையே பார்த்துட்டு இருந்தா அவங்களை எப்படி கண்காணிப்ப? நீ அவங்கள கண்காணிக்கலன்னா அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். அதனால என்ன பாக்குறத விட்டுட்டு அங்க உன் கவனத்தை வை. ஓகே? நான் அங்கதான் பாத்துட்டு இருக்கேன். அங்கதானே பாத்துட்டு இருந்தேன். அக்கா, நீங்க கரண் சார லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன? நீ என்ன பைத்தியமா? அவன் கிட்ட லைக் பண்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? பிரீதா அரோரா எப்பவுமே கரணை லைக் பண்ண மாட்டான். எதுக்கு போய் சொல்றீங்க? எனக்கு உண்மை தெரியணும். கதை விடாதீங்க. நான் கதையெல்லாம் விடல. அதாவது இதுதான் உண்மை. பார்த்தா அப்படி தெரியலையே. நீ சும்மா இரு. என்ன டென்ஷன் ஆகாத. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க போய் பார்க்கலாம் வா. மோனிஷா, என்னாச்சு? இப்பவும் ஸ்ட்ரெஸ்ல இருக்க? ஐ நோ ரித்விக், நம்ம 2 பேரை பத்தியும் நான் யோசிக்கணும்ல. ஆனா ரித்விக், கரணுடைய முகம் என் கண்ணுல இருந்து போகவே மாட்டேங்குது. அதுக்கடுத்து அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு, தெரியுமா? பேபி, நான் சொல்றது கேளு. பயப்படாத. அந்த மோசமானவன் இருக்கான்ல, அவன் தான் பிருத்திவி. அவனை ஹேட் பண்றேன். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவன் சொல்றதுல ஒண்ணு உண்மை. இந்த கரண்ட் இருக்கான்ல, அவனுக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் டிராமா பண்ணிட்டு இருக்கான்ல, மோனிஷா டார்லிங், ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. இதெல்லாம் சுத்த நாடகம். நம்மளெல்லாம் அவன் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு மோனிஷா, கருணோட ஃபேமிலியில இருக்கிறவங்க உன்னை லைக் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல பிரீதா, இவ ஒன்னு ரொம்பவே வெறுக்கிறான். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஐ டோன்ட் நோ. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கரண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். சோ கண்டிப்பா அவன் இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணுவான். அவன் பேக் அவுட் பண்ணதும் கண்டிப்பா அவன் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் நாம மட்டும்தான் ஜெயிப்போம். ஐ மே கரெக்ட்? இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஐயோ, மோனிஷா ரொம்ப வில்லத்தனமான பொண்ணு. ஜட்ஜுக்கு தெரியல அவ ரொம்ப அப்பாவியான பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். கரண் இந்த பொண்ணு கட்டிக்கிறது இந்த கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. இதுல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இவ்ளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அத எப்படி பொறுமையா இருப்பாங்க சொல்லு? இது ரொம்ப தப்பான விஷயம், அநியாயம். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் கரணோட கல்யாணம் மோனிஷா கூட கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இப்ப கல்யாணம் நடக்குதா நடக்கலங்கிறது பேச்சு இல்ல. நம்ம மோனிஷாவோட உண்மையை வெளியில கொண்டு வரணும். அதுக்காக இந்த கல்யாண விளையாட்டை நம்ம விளையாடியே ஆகணும். எவ்வளவு நாள் லீகலா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லு. ஜெயில் பாட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க இதை விட்ட வேற வழியே இல்ல. மோனிஷா நம்ம கூட விளையாடிட்டு இருக்கான்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல பாட்டி. என் மனசு சொல்லுது, கடைசி நிமிஷம் அவ பேக் அவுட் பண்ணுவா. அவ பேக் அவுட் பண்ணிக்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். ஒருவேளை அவ பேக் அவுட் பண்ணலன்னா? பண்ணுவாமா, பண்ணுவா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேக் அவுட் பண்ணலனா கூட நம்ம ஏதாவது பிளான் பண்ணி நிறுத்திடலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணுவ? அவ பேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவளோட உண்மையை நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா எப்ப? பாட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரீதா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கரணை பாத்துக்குவாங்க. கோர்ட்ல அவன் எவ்வளவு கோவப்பட்டான் தெரியுமா? அவன் கோர்ட்ல அங்கேயே பேக் அவுட் பண்றேன்னு சொன்னான். அவன் சொன்னது சரிதானே? இங்க பாருங்க, அவங்க பண்றது கரெக்ட் இல்ல, தப்பு. ஐ ஹோப் பிரீதா கர்ணோட கோவத்தை குறைக்கணும்னு இல்லப்பா, கண்டிப்பா குறைச்சிருவாங்க.
அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. கரணை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா? நீ சொல்றது கரெக்ட் தான் ரிஷப். பிரீதா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு மனுஷங்களோட சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஒருவேளை பிரீதா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த கேஸ்ல நிச்சயமா என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அடக்கடவுளே, எங்களை இந்த மோனிஷாவோட விளையாட்டுல இருந்து காப்பாத்துங்க. கரணுக்கும் மோனிஷாவுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க உண்மையிலே இருக்கீங்கன்னா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதுன்னா ப்ளீஸ் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மோனிஷாவோட உண்மையில வெளியில கொண்டு வந்துருங்க. இங்க பாரு மோனிஷா, எது எப்படி நடக்குதோ அதை அப்படியே விட்டுரு. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் வெற்றி உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கரண், பிரீதா, ஸ்ருதி, ரிஷப் எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. நீதான் பார்த்தல நேத்து ஸ்ருதி எவ்வளவு முயற்சி பண்ணா. எப்படியாவது என் முகத்தை பார்த்தணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணா. பாத்தியா, இப்ப இந்த 4 பேரும் எங்கேயாவது உட்கார்ந்து இரிட்டேட் ஆயிட்டு டென்ஷன்ல இருப்பாங்க. நம்மள பாரு, நம்ம இங்க நிம்மதியா உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். மோனிஷா, நேத்துல இருந்து நாம வெற்றிக்கான 200 படிக்கு போயிட்டோம். அட மோனிஷா, நாம ஒரே நாள்ல பெரிய பணக்காரங்களாயிட்டோம். அந்த பிருத்திவி அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நமக்கு கொடுத்துட்டா. நீ சந்தோஷமா இருக்கணும். See, I am very happy. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட ராசி ரொம்ப நல்லா இருக்கு. நாம ரொம்ப நல்லா இருப்போம். இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இங்க நீ சிரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வா, வீட்டுக்கு போலாம். இந்த காஃபி நான் போடல, அதான் இந்த காஃபியால உன்னை சிரிக்க வைக்க கூட முடியல. யூ guys are useless. நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். நீ ஒரு பைத்தியம். ஆமா மோனிஷா, உன்னோட காதல நான் பைத்தியம் ஆயிட்டேன். சரி, இந்த பைத்தியக்காரத்தனத்தை கண்டினியூ பண்ணலாம். வீட்டுக்கு போலாம். ஃபைன். எங்க அவங்க மேல போயிருக்காங்க. இது வச்சுக்கோங்க. யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக வண்டியை தூரமா பார்க் பண்ணிருக்கேன். நீங்க பெரிய இன்டெலிஜென்ஸ். நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். ஆனா சில பேர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. God is greatல பேபி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம 2 பேரும் இந்த மாதிரி ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல. எனக்கு இப்ப ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரியலி? அப்புறம் இந்த கரண், ரிஷப், அப்புறம் பிரீதா, they are in hell. அவங்களும் அழியணும், நடு தெருவுக்கு வரணும். நகரு. ஒரு நிமிஷம் நகரு. எல்லா விஷயத்திலயும் நீ எதுக்காக பிரீதாவை இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க? அவ லைஃப் எதுக்கு நீ அழிக்கணும்னு நினைக்கிற? என்ன எப்ப பார்த்தாலும் பிரீதா பிரீதா பிரீதான்னு பேசிட்டு இருக்க? நான் பிரீதா பத்தி ஏன் பேசுறேன்னா, அவ கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு இதனால என்ன பிரச்சனை? பிரீதா மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா? எப்ப பிரீதா பத்தி பேசினாலும் உனக்கு கோவம் வந்துருது. ஏதோ சரியில்லை. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. என்ன என்கிட்டயா இல்ல இந்த பிரீதா கிட்டயா? நான் உங்களை பத்தி பேசவே இல்ல. இந்த கண்ணை பாரு, துடிக்குது இல்ல? என் கண்ணு சரியில்லை. உன்னோட மனசுதான் சரியில்லைன்னு தோணுது. மனசு இல்ல, கண்ணு துடிக்குது பாரு. இடது கண்ணு துடிக்குது. அட, அதுக்கு நான் என்ன பண்றது? அட, நீ எதுவும் பண்ண வேண்டாம். இந்த துடிக்குதுல, இந்த இடது கண்ணு தான் ஏதோ ஒண்ணு பண்ணும். அதாவது இந்த கண்ணு துடிச்சதுன்னா தப்பா ஏதோ நடக்கும். இட்ஸ் a bad luck. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுது. ரொம்ப மோசமா ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? இல்ல நடந்துகிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதோங்க அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க பாருங்களேன். வாவ்கா, இவங்களுக்குள்ள நிறைய காதல் இருக்கு போல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் முதல்ல இந்த பையனை பார்த்தப்ப இவனுக்கு ஒரு மீச இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அப்படியா? அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவன் தான் மோனிஷாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இல்லனா தன்னோட உருவத்தை மாத்திட்டு யாராவது வருவாங்களா? எக்ஸாக்ட்லி. நேத்து நைட் பார்ட்டிக்கு இவன் கண்டிப்பா வந்திருக்கான். மோனிஷா கூடவே இருந்த ஆள் இவனா தான் இருக்கணும். கரண் சார், இவன் உங்களோட பழைய எதிரி யாராவதோ? அப்படி தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே. என்ன சொல்றீங்க நீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், இப்ப நம்ம பாத்துடலாம்.
ஏன்னா இவனை நான் போன்ல கேப்சர் பண்ணிட்டேன். இது நமக்கு எதிர்காலத்துல யூஸ் ஆகலாம்ல. சரி, அவங்க வண்டி போகுது, சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வா ஸ்ருதி. உனக்கு மூளைதான் குழம்பி போயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஆகும். இடது கண்ணு துடிச்சா ஏதாவது தப்பு நடக்கும். அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நான் சொல்றது கேளு. ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது இல்ல அவன் ஒழுங்கா தூங்காத போது அவன் கண்ணு இந்த மாதிரி தான் அடிக்கும். இட்ஸ் a scientifically proven fact. அட இங்க பாரு, உன்னோட சயின்டிபிகலி ப்ரூவன் ஃபேக்ட உன்னோடய வச்சுக்கோ. உன்னோட தியரிஸ உன்கிட்டயே வச்சுக்கோ. அண்ட் இப்போ நீங்க இருந்து போ. வீணா என்ன டென்ஷன் பண்ணாத. இடது கண்ணு துடிச்சதுன்னா கண்டிப்பா தப்பு நடக்கும்னு சொல்றல. கண்டிப்பா தப்பு நடக்க தான் போகுது. ஓகே ஃபைன். இதுக்கு நீ கத்தணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு, எவ்வளவு வேகமா துடிக்குது பாரு. பேபி, நான் சொல்றத கேளு. கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது. ஏதோ தப்பா நடக்க போகுது. ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. இதனால என்ன கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியுது. என்ன? நீ ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கும் போது இந்த மாதிரி உன் கண்ணு அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவ பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்த்து தான் நீ கண்ணு அடிக்கிறன்னு நினைச்சிட்டு உன்னை வந்து சம்மடி அடிப்பான். நான் இப்போ உன்னை கொல்ல போறேன். வீணா பேசி என்ன டென்ஷன் பண்ணாத, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் ஏன் உன்னை அந்த மாதிரி பண்ண போறேன்? பயந்து முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன். என் எதிரிங்க தான் பயப்படுவாங்க. இங்க பாரு பேபி, புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இங்க பாரு என் இடது கண்ணு எப்படி துடிக்குது பாரு. நான் தான் சொல்றேன்ல, ஏதோ தப்பு நடக்க போகுது. ஏதோ சரியில்லை. ட்ரஸ்ட் மீ. நீ அந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களோட இருந்து உன்னோட மென்டாலிட்டி அந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரியே மாறிடுச்சு. நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? எப்படி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல நம்புற? இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒண்ணு சொல்லவா? ஏன் லைஃப்ல நடக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது நீதான். பாய். பாய் இல்ல, குட் பாய். போ இங்க இருந்து. உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பமே இல்ல. நானும் இங்க இருக்க மாட்டேன். இடியட் சைக்கோ. முட்டாளுங்களோட மகாராணி, ரொம்ப பெரிய முட்டாளுங்களோட மகாராணி நீ. இவ என்ன மென்டல், சைக்கோ, சிக், பைத்தியம் எல்லாமுமா என்ன மாத்திர போறா. நான் முதல்ல இந்த கதவை மூடிட்டு வரேன். உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட எனக்கும் பேசு. விருப்பம் இல்ல. நீ ஒரு சைக்கோ. அவுட். மறுபடியும் இங்க வராத. பைத்தியம் மாதிரி பேசாத. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பெரிய இடியட். சரியான முட்டாள்.